எம்பெருமானின் ஆத்மபந்துகளுக்கு பிரார்த்தித்து எம்பெருமானை விஷ்ணு சகசநாமாவளி அர்த்தங்களை பார்ப்போம். நைக்கத பல அப்சரசுகள் இந்த முக்தனை அலங்கரித்து தம்மிடம் சேர்க்கும்படி செய்பவர். அக்ரஜ முக்தி அடைந்தவர் அனுபவிக்கும்படி கம்பீரமாக அவன் முன் தோன்றுபவர். அனிர்விண்ண ஜீவனை சம்சாரத்திலிருந்து அவனை பற்றிய கவலை இல்லாதவர். சதாமர்ஷி முக்தன் செய்யும் தொண்டுகளை பெருமையோடு ஏற்பவர். லோகிதாட்டானம் முக்தர்கள் இன்பம் துயக்கும் உலகத்திற்கு ஆதாரமானவர். அற்புத முக்தர்கள் எக்காலத்திலும் அனுபவித்தாலும் காணாதது கண்டது போல் வியப்பாக இருப்பவர். சனாத் முக்தர்களால் பங்கிட்டு போற்றி அனுபவிக்கப்படுபவர். சனாதன பழையவராயினும் புதியதாக கிடைத்தவர் போல் ஈடுபடத்தக்கவர். கபில பளிச்சிடும் மின்னலுக்கிடையே கருமேகத்தைப் போல் இருப்பவர். வைகுண்டம் மகாலட்சுமி மின்னல் பகவான் மேகம். வைகுண்டம் மகாலட்சுமி மின்னல் பகவான் மேகம் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. கபீரவ் யயக குறைவற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பவர். இப்படியாக 900 நாமாவளி அர்த்தங்களை பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.